அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரவை கேசரி தான் பார்க்க போகிறோம். கடையில் பார்த்தாலும் சரி, கல்யாண வீட்டில் சாப்பிட்டாலும் ரவை கேசரி அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்கும். வாயில் போட்டோடனே கரைஞ்சி போயிடும். ஆனால் வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா செஞ்ச உடனே நல்லாயிருக்கும். ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டி கட்டியாக ஆயிரும் இல்லையா? நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள், கட்டி ஆகவே ஆகாது. 2 மணி நேரம் ஆனாலுமே கட்டி ஆகவே ஆகாது. அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது, அதையும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் செஞ்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். எவ்வளோ சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்குது, கட்டியும் ஆகவே இல்லை பார்த்தீங்களா? இப்போ வாங்க எடுக்கலான்னு பார்க்கலாம். நான் இந்த கப்பில் தான் ரவை எடுத்திருக்கேன். நான் பொடியான ரவை தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் குண்டான ரவை கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். இப்போ இந்த கப் தான் ரவை எடுத்திருக்கோம். இதே கப்பில் தான் எல்லாத்தையும் அளவு எடுக்க போகிறோம். இந்த கப்பில் 1 கப் ரவைக்கு தான் நான் அளவு சொல்லியிருக்கேன். கப் எடுக்கணும் அவசியம், உங்களுக்கு கிளாஸ் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு சின்ன கிண்ணம் கூட எடுத்துக்கலாம். எல்லாமே எதில் எடுக்கிறீங்களோ அதிலே நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த கப்லேயே நம்ம எண்ணெய் 1/2 கப் எடுத்துக்கலாம். நெய் ஜாஸ்தி தேவை கிடையாது, எண்ணெய் தான் வேணும். 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு நெய்யை உருக்கி எடுத்திருக்கேன். 1/2 கப் எண்ணெயும் 1/4 கப் அளவுக்கு நெய்யும். இந்த கப்பில் மொத்தமாக 3/4 கப் அளவுக்கு இருக்குது. ரெண்டையும் நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது. எண்ணெய் ஜாஸ்தி எடுத்தால் உங்களுக்கு ரொம்ப நேரம் வரைக்கும் கெட்டிப்படாமல் இருக்கும். நெய் ஜாஸ்தி எடுத்திங்கன்னா கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த கப்பில் தானே ரவை எடுத்தோம். இந்த கப்பில் 3/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்தாச்சு. இதில் கலருக்காகவும் வாசனைக்காகவும் கொஞ்சமாக உப்பு எடுத்திருக்கேன். இது இல்லைன்னா உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் எடுத்துக்கலாம். ரெட் கலரும் எடுத்துக்கலாம், இல்லை எல்லோ கலரும் எடுத்துக்கலாம். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான். இது கலரும் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். அது ஒரு பக்கம் வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல எண்ணெயும் நெய்யும், அதுலேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதே எண்ணெய் தான் நம்ம எல்லாத்தையுமே சேர்க்க போகிறோம். இதில் முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது லைட்டாக வறுபடட்டும். இது லைட்டாக வறுபட்டதுக்கப்புறம் காஞ்ச திராட்சை எடுத்திருக்கேன். இதுவும் லைட்டாக உப்பி வர ஆரம்பித்தோடனே நம்ம ரவையை சேர்த்துடலாம். ரெண்டுமே லைட்டாக செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? இப்போ நம்ம எடுத்து வச்சு ரவையை சேர்த்துடலாம். 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். முந்திரியும் திராட்சையும் தனியாக எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க, இதிலே சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. கல்யாண வீட்டில் செய்யும் போது இந்த மாதிரி தான் செய்வாங்க. தனியாலாம் வறுத்துலாம் தனியாக எடுக்க மாட்டாங்க, இப்படி தான் செய்வாங்க. இது நல்லா வறுக்கணும். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி வறுக்கணும். எண்ணெய் தான் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி எடுப்பாங்க. நீங்கள் கடையிலையும் சரி, கல்யாண வீட்டில் செய்கிறவங்களும் சரி. ஏன் அப்படின்னா எண்ணெய் ரொம்ப நேரம் வரைக்கும் கெட்டிப்படாது, உங்களுக்கு அப்படியே இருக்கும். நீங்கள் நெய் ஜாஸ்தி சேர்த்திங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு நீங்கள் நெய் ஜாஸ்தி சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நெய் கட்டிப்படாகும். ஆற ஆற அதனால தான் எண்ணெய் ஜாஸ்தியாகவும் நெய்யை கம்மியாகவும் எடுப்பாங்க. நெய் வாசனை இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம நெய்யும் எடுத்திருக்கோம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துட்ருக்கேன், இன்னும் கொஞ்சம் இருக்குது. ரவை நல்லா வறுக்கணும், நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. கல்லாம் பார்த்தீங்கன்னா நெய் கேசரிலாம் கொடுப்பாங்க. லாஸ்ட்டில் கொஞ்சமாக நெய்யை உருக்கி சேர்த்து கொடுப்பாங்க, அவ்வளோதான் நெய் கேசரின்னு சொல்லி கொடுப்பாங்க. நம்ம எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுருந்தோம் இல்லையா? ரவை வறுக்கிறதுக்கு இந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மிச்சம் இருக்குது, இன்னும் இருக்குது. ரவையை நல்லாவே வறுத்துட்டோம். லைட்டாக கரும் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா வாசனையும் வருது. இந்த டைமில் நம்ம தண்ணி சூடு பண்ண வச்சுருந்தோம்ல, அதுவும் நல்லாவே சூடாயிடுச்சு, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன். இப்போ அந்த தண்ணி இதில் சேர்த்துடலாம். தண்ணியும் சூடாக இருக்குது, ரவையும் நம்ம வறுத்துருக்கோம், அதனால் கட்டிப்படாது. இப்போ நல்லா கலந்து விடலாம். இந்த தண்ணியிலே பார்த்தீங்கன்னா ரவை நல்லா வெந்து வரணும். நல்லா வெந்து வரட்டும், தண்ணியெலாம் வற்றி நல்லா கெட்டியாகி வரட்டும். இப்போ ரவை நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம். நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அந்த கப்பில் 1.25 கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது மீடியமாக இருக்கும். கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. நம்ம குங்குமப்பூ சேர்த்தோம்ல, அதோட கலர் தான் இது. சக்கரை நல்லா கரையட்டும். பாருங்கள், சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம நெய்யும் எண்ணெய் கலந்து வச்சுருந்தாலும் அதை நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம்.
இன்னும் ஒரு ஸ்பூன் இருக்குது, லாஸ்ட்டில் நம்ம சேர்த்துக்கலாம். இதை இன்னும் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் இருக்குது, இதை வந்து நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம லாஸ்ட்டில் நம்ம ஒரு ஸ்பூன் வரைக்கும் நெய் வச்சுருந்தோம், நெய் கலந்து வச்சுருந்தோம், அதை நம்ம லாஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ண போகிறோம். இந்த டைமில் மிச்சம் இருக்குது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றத. இப்போ செஞ்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். 1 மணி நேரம் ஆயிருந்தாலுமே நல்லாவே ஆறிடுச்சு. கேசரி ஆறுனாலுமே பாருங்கள் எவ்வளோ தூரம் சாஃப்டாக இருக்குன்னு. கேசரி பாருங்கள் கெட்டி ஆகவே இல்லை. இந்த மாதிரி கேசரி செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கெட்டி ஆகவே ஆகாது. நமக்கு ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி அப்படின்னா கேசரி தான். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி சொல்லுங்கள். இது 2 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எடுத்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் அந்த வீடியோ நிறைய பேர் இருக்க முடியும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிஸ்க்கு பிடிக்குன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.